மத்திய அரசுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றிய திமுக கவுன்சிலர்கள். தமிழகத்திற்கு எந்த திட்டமும் வழங்காததை திமுக கவுன்சிலர்கள் கண்டிப்பதாக இன்று நடைபெற்ற திமுக ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கோவை டாடாபாத்தில் உள்ள மாவட்ட திமுக அலுவலகத்தில் கோவை மாநகராட்சி திமுக மாமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நா. கார்த்திக், வடக்கு மாவட்ட செயலாளர் தோ. ஆர். ரவி, தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் திமுக மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பிறகு பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நிதிநிலை அறிக்கை என்பது இந்திய திருநாட்டின் அனைத்து மாநிலங்களுக்கும் உரிய பங்கினை பகிர்ந்தளித்து நாடு முழுவதும் சமச்சீரான வளர்ச்சியை உருவாக்க உதவுவதுடன் நாட்டில் வாழும் கடைக்கோடி மனிதர்களின் வாழ்வை மேம்படுத்தும் கொள்கை பிரகடனமாகவே இதுவரை இருந்து வந்திருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டிற்கான ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை ஒட்டுமொத்த இந்திய நாட்டின் நிதிநிலை அறிக்கையாக தெரியவில்லை. மாறாக அரசியல் காரணங்களுக்காக பீகார் மற்றும் ஆந்திரா மாநிலங்களை ஆளுவோருடன் மேற்கொள்ளப்பட்ட கூட்டணி ஒப்பந்தம் போன்றே உள்ளது. நிதிநிலை அறிக்கை மூலம் தேர்தல் கணக்கை தீர்த்து கொள்ள ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி அரசு நினைத்திருப்பது வேதனைக்குரியது. தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கக்கூடியது. கோவை மற்றும் மதுரை நகரங்களுக்கான மெட்ரோ ரயில் திட்டங்கள் குறித்த எந்த அறிவிப்பும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லை. மொத்தத்தில் தமிழ்நாட்டின் நலன் முழுமையாக வேண்டுமென்றே புறக்கணிக்கப்பட வேண்டும் என்பது போல் அமைந்துள்ள நிதிநிலை அறிக்கை இது. தமிழக மக்கள் இவ்வாறு வஞ்சிக்கப்படுவது இந்திய நாட்டின் கூட்டாண்மை தத்துவத்திற்கு எதிரானது. நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு மாநிலம் புறக்கணிக்கப்பட்டதை கோவை மாநகராட்சி திமுக மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தின் மூலம் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.